ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கரோட்டு குழம்பு பண்ண போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு விட்ருக்கேன். கடாய் அடுப்பில் வச்சு அடுத்து எண்ணெய் ஊற்றிக்கிடலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அடுத்து கடுகு போட்டுக்கிடலாம். அடுத்து வெந்தயம் போட்டுக்கிடலாம். அடுத்து பொடி வெங்காயம் 100 கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போட்டுக்கிடலாம். அடுத்து பூண்டு போட்டுக்கிடலாம். ஒரு 5 படி பூண்டு போட்டுக்கிடலாம். 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கிடலாம். அடுத்து ஒரு 100 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிடலாம். அடுத்து கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி எல்லாம் வதங்கவும் ஒரு 5 ஸ்பூன் குழம்பு தூள் போட்டிருக்கேன். வீட்டு குழம்பு தூளும் போடுறேன். அடுத்து ஒரு எலுமிச்சை அளவு புளி கரைசல் ஊற்றிக்கிடலாம். புளிக்கரைசல் மசாலாலாம் சேர்த்து நமக்கு எவ்வளோ தேவைப்படுதோ குழம்புக்கு அதுக்கு தகுந்த மசாலா எடுத்து சேர்த்து புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்து உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். உப்பு கருவாட்டில் உப்பு இருக்கும். நம்ம என்ன தான் அலசினாலும் கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து குழம்பு கொதிக்காமல் பார்க்கலாம். குழம்பு புளி தண்ணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கவும் அந்த மசாலா வாடை போகவும் நம்ம கருவாடு நம்ம சுத்தம் பண்ணி அலசி வச்சுக்கணும். அலசி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சப்பாறை கருவாடு இன்னைக்கு. மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு இன்னைக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். குழம்புக்கு விருந்தெல்லாம் செஞ்சு பாருங்கள். மூடி போட்டு வச்சிடலாம். போட்டு நம்ம மூடி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கருவாடை போட்டு நல்லா எண்ணெய் பிரியவும் நம்ம அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்துடுச்சு. இது மாதிரி பார்த்து நம்ம செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
சுவையாக மஞ்சப்பாறை கருவாட்டு குழம்பு.